பெத்த அம்மாவே கொலை பண்ண சொல்றாங்க. இங்க ஒருத்தன் மெடிக்கல் ஷாப்ல மெடிசன் வாங்கிட்டு இருக்கான். அந்த ஒரு மெடிசன் மட்டும் இல்ல தம்பி, ஸ்டாக் வந்தது உங்களுக்கு கால் பண்றேன். சரின்னு மெடிசன் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். அங்க அவனோட அம்மா 4 வருஷமா கை கால் விலகாம படுக்கையா இருக்காங்க. இவனும் அவங்கள குளிப்பாட்டி சாப்பாடு ஊட்டி விடுறான். அப்போ என்ன பாத்துக்கிறது உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்காப்பா? ஏமா அப்படி கேக்குற? இந்த 4 வருஷமா உன்னையே நீ மறந்து என்ன மட்டும்தான் பாத்துட்டு இருக்க. நீ சந்தோஷமா இருக்க, நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு என் கூடயே தான் இருக்க. இப்போதைக்கு உங்களை பாத்துக்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான்மா. ரொம்ப கஷ்டமா இருந்தா அம்மா வேணா கொன்னுறியாப்பா? நான் பிறந்த உடனே உன் புருஷன் உன்னை தனியா விட்டு ஓடி போயிட்டானே, அப்போ என்ன தனியா வளர்க்க முடியாதுன்னு என்ன கொல்லவா செஞ்ச? பாசமா வளர்த்து ஆளாக்குனல்ல. உன் புள்ளைய நீ நல்லபடியா பாத்துக்கிட்ட, அதே மாதிரிதான் நானும். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உன்னை நல்லபடியா பாத்துக்கிறேன். அம்மாவை புள்ள மாதிரி பாத்துக்கிறதும் புண்ணியம் தானம்மா. தான் புள்ள தான் மேல இவ்வளவு பாசமா இருக்கிறத நினைச்சு அவங்க கண்ணீர் விடுறாங்க. சரி, எதையும் யோசிக்காம தூங்குமான்னு அவன் தூங்க போறான். அடுத்த நாள் காலையில மெடிக்கல் ஷாப்ல இருந்து ஒரு கால் வருது. தம்பி, நீங்க நேத்து கேட்ட மருந்து வந்துருச்சு, வாங்க வரீங்களா? இல்லங்க, வேண்டாம். ஏன் தம்பி? அம்மா இறந்துட்டாங்கன்னு அழுதுகிட்டே சொல்றான். தான் மேல இவ்வளவு பாசமா இருக்கிற பையனுக்கு இனிமேலும் கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு தூக்கத்திலேயே அவங்க இறந்துட்டாங்க.